friends, welcome to my channel. இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோல சுவையான அடை பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ அடை எடுத்திருக்கேன். அடை பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டோன்னா அடை வேக வச்சதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அடையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடையோட கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வேக வச்சிடலாம். ஏன்னா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அடை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அடை எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட 2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் காய்ச்சி எடுத்துடலாம். அப்புறமா அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு 50 கிராம் ஜவ்வரிசியை நான் இப்போ தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். 50 கிராம் ஜவ்வரிசிக்கு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வெந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். முதல் எடுத்த தேங்காய் பால் 3 கப், ரெண்டாவதாக எடுக்கிற தேங்காய் பால் 3 கப், மொத்தமாக 6 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டாவதாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசி இதோட சேர்த்துடலாம். இதோட அடையும் சேர்த்துடுறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். ஃபிஃப்டீன் டு 20 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவைக்கேற்ப தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கூடவே உலர் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதை அந்த பாயாசத்தோட கலந்து விட்டுடலாம். சுவையான அடை பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.